இப்போது சிக்கனை மிக்சியில் அரைச்சிக்குவோம். சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக, அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். சிக்கன் அரைச்சாச்சு. இது கூட நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சில்லி பவுடர், ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்குவோம். சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக போடுறேன், ஏன்னா கோல்டுக்கெல்லாம் நல்லது. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் சட்னி காரமாக தான் செஞ்சுருக்கேன். லைட்டாக போடுவா, போதுமா? இப்போ இது என் பொண்ணு தான் செய்வா, இந்த வாட்டி நான் செய்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த வாட்டி நான் செய்கிறேன். அவங்க தான் இது ரொம்ப நல்லா செய்வாங்க. கொஞ்சமாக சோயா சாஸ், ஆனியன் கட் பண்ணது, கொத்தமல்லி போதும். ரொம்ப கொத்தமல்லி போட்டால் கொத்தமல்லி வாசம் வரும். நான் ஃபஸ்ட் டைம் தாங்க இது செய்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். இதுக்குள்ளே மேல் கோட்டிங் மாவு ரெடி பண்ணிட்டு வரேன். கோட்டிங் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், ஊறலைன்னா ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்டிங் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மோமோஸ் கோட்டிங் நம்ம செய்யும்போது கையால் வச்சு நிறைய பேர் தட்டி செய்வாங்க, அப்புறம் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது செட்டாக வரல. ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு தேய்ச்சிருவேன். தேய்ச்சிட்டு இப்படி பவுலை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னணும். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதில் இந்த ஃபில்லிங்கை வைக்க வேண்டியதான். வச்சுட்டு இது இப்படி முடியணும். மோமோஸ் ரெடி.
எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக மோமோஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ. இது ஸ்டீம் பாத்திரம் என்கிட்ட இல்லை, நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைப்பேன். நீங்கள் ஸ்டீம் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் வேகணுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் நான் வேக வைப்பேன். நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு அப்படி செய்யுங்க. மோமோஸ் ரெடி. சூப்பராக கட்சியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.